Hello trainees. இன்னைக்கு நம்ம போர்ட்டபிள் மற்றும் ஹேண்ட் ஆப்ரேட்டட் மெஷின் டூல்ஸை ஐடென்டிஃபை செய்ய கற்றுக்க போகிறோம். அதோட யூசஸை பற்றி கூட கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் போர்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டட் மெஷினை ஐடென்டிஃபை செய்ய முடியும். ஹேண்ட் ஆப்ரேட்டட் போர்ட்டபிள் டூல்ஸை ஐடென்டிஃபை செய்ய முடியும். அதோட சேஃப்டி மற்றும் யூசஸை ஐடென்டிஃபை செய்ய முடியும். வாங்க, let's start. இது போர்ட்டபிள் எலக்ட்ரிக் சர்க்குலர் ஹேண்ட் சா என்று அழைக்கப்படுகிறது. இது தளத்தில் கட்டுமான பணிகளிலும் மர வேலை செய்யும் பட்டறைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது வெட்டுதல், பள்ளங்கள் மற்றும் தள்ளுபடிகள் ஆகியவற்றிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பவர் டூல் கட்டமைக்கப்பட்ட பிளேடு பிரேக்கின் வளர்ச்சியுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கையடக்க மின்சார சுற்றறிக்கையில் பல்வேறு சரிசெய்தல் பல்வேறு பிளேடு நிலைகளை சாத்தியமாக்குகிறது. எடுத்துக்காட்டாக, வெட்டுகளின் ஆழத்தை மாற்றுவது மற்றும் வெவ்வேறு பெவல் வெட்டுகள், குறுக்கு வெட்டு மற்றும் கிழித்தல் ஆகியவற்றை செய்வது சாத்தியமாகும். குறுக்குவெட்டு மற்றும் கிழித்தல் மிகவும் அதே வழியில் செய்யப்படுகிறது. இருப்பினும் கிழிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும், குறிப்பாக மரக்கட்டை இலவச கையால் இயக்கப்படும் போது. வெட்டுதல் நடவடிக்கை கணிசமான அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதால் மரக்கட்டையை பயன்படுத்தும் போது வேலை இருக்கப்பட வேண்டும். இயந்திரத்தை மரத்திற்குள் இழுக்க முனையும் அதன் மேல் நோக்கிய பக்கவாதத்தின் அதே வெட்டும் இதற்கு காரணம். 50 மில்லிமீட்டர் தடிமன் வரை கடினமான மரத்தை வெட்டலாம். தடுப்பு பலகை, ஒட்டு பலகை தாள்கள் அல்லது சுவர் பலகைகள், அனைத்து சிறப்பு கத்திகள் அதிக வேகத்தில் வெட்டப்படலாம். இது போர்ட்டபிள் பவர் பிளானர் என்று அழைக்கப்படுகிறது. இது மர மேற்பரப்புகளை ஷேவ் செய்து வடிவமைக்க பயன்படுகிறது. போர்ட்டபிள் பவர் பிளானர்கள் முகத்தின் பக்கம், முகத்தின் விளிம்பு மற்றும் முகத்தின் முனையில் திட்டமிடப்பட்ட மேற்பரப்பு சீராக இருப்பதை உறுதி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. திட்டமிடுபவர் எப்போதும் மரத்தின் தானியத்தின் திசையில் திட்டமிடுவது முக்கியம். சரியான ஃபீட் விகிதம் வெட்டப்படும் பொருளின் வகை மற்றும் வெட்டப்பட்ட ஆழத்தை பொறுத்தது. பவர் விமானங்கள் 50 முதல் 125 மில்லிமீட்டர் அளவுகளில் கிடைக்கின்றன. வெட்டப்பட்ட அதிகபட்ச அகலம் விமானத்தின் மரத்தின் மீது ஒரு வழியாக செல்லும், அதாவது வெட்டுக்கத்திகளின் நீளத்திற்கு சமமான ஒரே அகலம். பொதுவாக 2 கட்டிங் பிளேடுகள் ஒரு கட்டர் பிளேடிற்கு போல்ட் செய்யப்படுகின்றன. இது அதிவேகமாக 12,000 முதல் 15,000 ரெவல்யூஷன் பர் மினிட் வரை சுழலும். உடல் அல்லது விமானத்தில் பொருத்தப்பட்ட மின்சார மோட்டாருடன் இணைக்கப்பட்ட கியர்கள் அல்லது பெல்ட்டுகள் மூலம். வெட்டு ஆழம் 6 மில்லிமீட்டர் வரை ஒரு நட்சத்திர சக்கரம் அல்லது குமிழ் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது ஒரு சாய்ந்த விமானத்தின் முன்பகுதி, முன்ஷூ. விளிம்புகள் மற்றும் முனைகளை ஸ்கொயர் செய்யும் போது, வளைக்கும் போது அல்லது மிட்ரிங் செய்யும் போது விமானத்தை வழிநடத்த பெரும்பாலான விமானங்கள் வேலியுடன் பொருத்தப்பட்டுள்ளன. பெவல் கேஜை ஒரே பக்கத்திலிருந்து 135 டிகிரி இருபுறமும் பொருத்தலாம். முன் ஷூவின் விளிம்பில் 9 மில்லிமீட்டர் அகலமும் 9 மில்லிமீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு ரிப்பேட்டிங் பள்ளம் உள்ளது. இது போர்ட்டபிள் ஜிக்சா என்று அழைக்கப்படுகிறது. போர்ட்டபிள் ஜிக்சா என்பது ஒரு இயந்திர கருவியாகும். இது மரம், கலவை பலகை, வெந்நீர், பிளாஸ்டிக், அட்டை மற்றும் தோல் ஆகியவற்றை வெட்ட பயன்படுகிறது. இது கேபினட் செய்யும் கட்டைகள், தளபாடங்கள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அனுபவமற்ற பயிற்சியாளர்களுக்கு கூட இது ஒரு பாதுகாப்பான கருவியாகும், ஏனெனில் அவர்கள் சில நிமிட பயிற்சியின் மூலம் சிறந்த முடிவுகளை பெற முடியும். அதை பயன்படுத்தும் போது ரம்பத்தின் கைப்பிடியை இரு கைகளையும் பயன்படுத்தி இறுக்கமாக பிடித்து முகத்தகடு வேலையில் உறுதியாக வைக்கவும். அறுக்கப்பட்ட கத்தியின் நேராக மேலும் கீழும் இயக்க பக்கவாதம் எனப்படும். நீங்கள் பார்க்கிறபடி பிளேடு மேலே நகரும் போது மட்டுமே வெட்டப்படும். எனவே அதற்கேற்ப நாம் போர்ட்டபிள் ஜிக்சாவை நகர்த்த வேண்டும். ஒரு வட்ட வெட்டு வேலையில் பிளேடின் ஆரம்ப நுழைவை எளிதாக்க வேலையின் கழிவு பகுதியில் பிளேடை விட பெரிய துளையை துளைக்க வேண்டும். இது சாதாரணமாக 110 அல்லது 220 வோல்ட்டுகளில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெட்டும் வேகம் நிமிடத்திற்கு தோராயமாக 4200 SPM. இது பவர் ட்ரில் என்று அழைக்கப்படுகிறது. மரத்தில் துளைகளை துளைக்க இது பயன்படுகிறது. மின்சார ட்ரில்லை பயன்படுத்துவதற்கு முன்பு நாம் பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு குறிப்புகள்.
நீங்கள் மாற்றங்களை செய்ய விரும்பும்போது அதை அணைக்கவும். பவர் ட்ரில்லை மின்சார விநியோகத்துடன் இணைக்கும் கம்பியில் 3 வெவ்வேறு மற்றும் நெகிழ்வான கம்பிகளின் கோர் இருக்க வேண்டும். இணைக்கும் பிளக் 3 முள் பிளக்காக இருக்க வேண்டும். விரிசல் அல்லது பழுதடைந்த பிளக்குகளை பயன்படுத்த வேண்டாம். பவர் ட்ரில்களை அவற்றின் செயல்திறனின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். அதிக வெப்பம் இல்லாமல் சுமையின் கீழ் சரியாக வேலை செய்ய போதுமான வேகம் மற்றும் முறுக்கு விசையை பராமரிக்கும் அதே வேளையில் பெரும்பாலான மின்சக்தி உள்ளீட்டை இயந்திர சக்தி வெளியீட்டாக மாற்றினால் பவர் ட்ரில் மிகவும் திறமையானது. பொதுவாக பெரிய ட்ரில் அதிக வெளியீடு, அதாவது நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து இலகுவான வேலைகளை செய்ய பயன்படும். இது இணைப்புகளை மிகவும் திறம்பட இயக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. இவை வெவ்வேறு வடிவங்களில் கிடைக்கின்றன. மின்சார கை ட்ரில்லில் ட்ரில் ஓட்டுவதற்கு ஒரு சிறிய மின் மோட்டார் உள்ளது. சுழல் முடிவில் ஒரு ட்ரில் சக் ஏற்றப்பட்டுள்ளது. லைட் டியூட்டிக்கு பயன்படுத்தப்படும் எலக்ட்ரிக் ஹேண்ட் ட்ரில்கள் பொதுவாக ஒற்றை வேகத்தை கொண்டிருக்கும். இந்த ட்ரில் கூடுதல் அம்சத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் கியர் அமைப்பு மூலம் ட்ரில் வேகம் மாறுபடும். பெரிய விட்டம் கொண்ட துளைகளை தோண்டுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஆர்பிட்டல் சாண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது மர மேற்பரப்பை மணல் அள்ளவும் ஓவியம் மற்றும் மெருகூட்டலுக்கு மேற்பரப்பை தயார் செய்யவும் பயன்படுகிறது. முதலில் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு நாம் பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு குறிப்புகளை பார்ப்போம். மணல் அள்ள வேண்டிய பனிப்பகுதி அசையாத நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். கண்ணாடிகள், டஸ்க் மாஸ்க் மற்றும் ஆன்டி ஸ்கிட் ஷூக்கள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். சுற்றுப்பாதை சாண்டரில் அதிக சக்தியை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அதன் பயன்களை பார்ப்போம். இது தட்டையான மற்றும் வளைந்த மேற்பரப்புகளில் மணல் அள்ளுவதற்கு பயன்படுகிறது. முதலில் அதை பயன்படுத்த சுற்றுப்பாதை சாண்டரின் நெகிழ்வான தளத்திற்கு மணல் காகிதத்தை சரி செய்ய வேண்டும். பின்னர் இது இயக்கப்பட்டு கிடைமட்ட அல்லது செங்குத்து திசையில் மணல் அள்ளப்பட வேண்டிய வேலை பகுதியில் வைக்கப்படுகிறது. இது பொதுவாக வேலையை முடிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இது பெல் சாண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது தட்டையான மேற்பரப்பை மணல் அள்ளவும் ஓவியம் மற்றும் மெருகூட்டலுக்கு மேற்பரப்பை தயார் செய்யவும் பயன்படுகிறது. இது இயந்திரத்தின் ஒவ்வொரு முனையிலும் இருக்கும் உருளை மீது பொருத்தப்பட்ட தொடர்ச்சியான சிராய்ப்பு பிணைப்பால் ஆனது. இதன் பயன்களை பார்ப்போம். இது தானியத்துடன் கூடிய கட்டமைக்கப்பட்ட மூட்டு வேலை பணிகளை மணல் அள்ளுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மூட்டுகளில் அரிப்பு ஏற்படுவதையும் தவிர்க்கலாம். இந்த இயந்திரத்தின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அதில் தூசி சேகரிக்கும் பை உள்ளது. மேலும் இது இயந்திரத்தின் பின்புறத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய மின்சார திசைவி இயந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வித்தியாசமான முறையில் மரம் வெட்ட பயன்படுகிறது. அதன் பயன்களை பார்ப்போம். இது அலங்கார மேல்முனை மோல்டிங் மற்றும் சேம்பர்கள், மேற்பரப்பு ஃப்ளக்கிங், வி க்ரூவிங், வெயினிங், குறைந்த நிவாரண செதுக்கல் மற்றும் உள்தள்ளல் இடைவெளிக்கு பயன்படுகிறது. இந்த இயந்திரத்தின் வெட்டு ஆழம் சரிசெய்யக்கூடியது. சரிசெய்யக்கூடிய வேலியும் உள்ளது. இதன் செயல்பாட்டின் வேகம் நிமிடத்திற்கு 16,000 முதல் 27,000 புரட்சிகள் வரை இருக்கும். எனவே இதில் மிகவும் கவனமாக இருங்கள். வெட்டுவதற்கு பயன்படுத்தும் போது உங்கள் இரு கைகளும் எப்போதும் கைப்பிடியில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜிக்ஸ், டெம்ப்ளேட்ஸ் போன்ற பல வகையான இணைப்புகள் மற்றும் பல வேறுபட்ட வெட்டுகளும் கிடைக்கின்றன. வடிவ வேலைகளுக்கு இவற்றை எளிதாக பயன்படுத்தலாம். இது போர்ட்டபிள் பவர் டிஸ்க் சாண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது போர்ட்டபிள் ஆங்கிள் கிரைண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது கரடுமுரடான மேற்பரப்புகளை மென்மையாக்குவதற்கு, முதன்மையாக மூலைகள் மற்றும் விளிம்புகளை வட்டமிடுவதற்கும் மற்றும் வண்ணப்பூச்சுகளை அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அலங்கார லாமினேட்களை பயன்படுத்திய பிறகு அதிகமான கழிவுகளை அகற்றவும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து சில குறிப்புகளை பார்ப்போம். அதை பயன்படுத்தும் போது வட்டு ஒரு கோணத்தில் வைக்கப்படுகிறது. இதனால் சிராய்ப்பின் ஒரு பகுதி மட்டுமே வேலையுடன் தொடர்பு கொள்கிறது. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது நாம் தானிய திசைக்கு ஏற்ப அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வேலை செய்ய வேண்டும். வட்டின் விளிம்பு கவ்விக்கு உட்பட்டது மற்றும் மேற்பரப்பில் ஆழமான சுழல் அடையாளங்களை குறிக்கும் என்பதால் லேசான அழுத்தத்தை மட்டுமே பயன்படுத்தி கவனமாக இருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காக தட்டையான பரப்பில் மணல் அள்ளுவதற்கு டிஸ்க் சாண்டர் பொருத்தமானது அல்ல. நுண்ணிய சிராய்ப்பு வட்டுகள் கூட
குறுக்கு தானிய கீறல்களுடன் அலையலையான மேற்பரப்பை உருவாக்க முனைகின்றன. டிஸ்க் சாண்டர்கள் செயல்படும் வேகம், வட்டின் அளவு, கட்டத்தின் தரம் மற்றும் சிராய்ப்பு நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் மாறுபடும். இது நியூமேட்டிக் ஹேண்ட் ட்ரில். மரப்பரப்புகளில் துளையை துளைக்க இது பயன்படுகிறது. மின்சாரம் மூலம் இயக்கப்படும் பயிற்சிகள் தடை செய்யப்பட்ட இடங்களில், அதாவது வெடிமருந்து தொழிற்சாலைகள், பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்றவற்றில் இது பயிற்சி பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை ட்ரில் சுருக்கப்பட்ட காற்றால் இயக்கப்படுகிறது. ஒரு காற்றினால் இயக்கப்படும் மோட்டார் உறையில் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் ட்ரில்லை வசதியாக இயக்குவதற்கு ஒரு காற்று குழாயுடன் ஒரு கைப்பிடி பொருத்தப்பட்டுள்ளது. போர்ட்டபிள் எலக்ட்ரிக் சர்க்குலர் ஹேண்ட் சாங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். அது வுட்டை கட்டிங், க்ரூவிங் மற்றும் ரிபேட்டிங்க்கு யூஸ் செய்யப்படுது. வுடன் சர்ஃபேசஸை ஷேவ் மற்றும் ஷேப் தர போர்ட்டபிள் பவர் பிளேனர் யூஸ் செஞ்சோம். வுட், காம்போசிஷன் போர்ட், வினியர், பிளாஸ்டிக், கார்ட்போர்ட் மற்றும் லெதரோட கட்டிங்க்கு போர்ட்டபிள் ஜிக் சாங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். வுட்ல ஹோல்ஸ் ட்ரில் செய்ய பவர் ட்ரில்லை யூஸ் செஞ்சோம். ஆர்பிட்டல் சாண்டர்ங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். வுடன் சர்ஃபேஸை பெயிண்ட் மற்றும் பாலிஷ்க்கு ப்ரிப்பேர் செய்ய பெல்ட் சாண்டர்ங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். வுடன் சர்ஃபேஸஸில் ஹோல் ட்ரில் செய்ய நியூமேட்டிக் ஹேண்ட் ட்ரில்ங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். வுடன் சர்ஃபேஸஸில் ஹோல் ட்ரில் செய்ய ஹேண்ட் ஆப்ரேட்டட் ட்ரில்லிங் மெஷின்ஸை யூஸ் செஞ்சோம். வுட்டை வேறு வேறு விதமாக கட் செய்ய போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ரவுட்டர் மெஷின்ங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.